LMWS பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரியும் வரவேற்பது நான் உங்கள் ஓவியம் சக்கத்துல்லா அப்பா. நம்ம என்ன டுட்டோரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா, இப்போ ஒரு பைக் வந்து எப்படி செய்யறது தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ போன வீடியோவில் இந்த பைக்கோட 3D மாடல் எப்படி செய்யறது நான் காமிச்சிருக்கேன். அது பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. இதில் வந்து இதை எப்படி நம்ம ரிக் பண்ணலாம், அது மூலமாக நம்ம அனிமேஷனுக்கு தயார்படுத்தலாம். ஸோ அந்த வீடியோ எப்படி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டுட்டோரியலுக்கு போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா ஆப்ஜெக்ட்டுமே தனித்தனி ஆப்ஜெக்டாக வச்சு நான் செஞ்சுருந்தேன். இங்கே பாருங்கள், இன்ஜினு, வீலு, ஹேண்ட்பார் எல்லாமே தனித்தனியாக இருக்குது. ஸோ இதை நம்ம ரிக் பண்ணோம்னா இந்த எல்லாத்தையும் வந்து ஒரே ஆப்ஜெக்டாக நம்ம மாற்றணும். அதுக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சிட்டு மற்ற ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தா போது எனக்கு ஒரே ஆப்ஜெக்டாக ஆகிரும் இப்போ. ஓகேங்களா. ஸோ இது வந்து இப்போ எல்லா தனித்தனியாக இல்லாமல் ஒரே ஆப்ஜெக்ட். ஸோ நேம் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், லோ பாலி பைக்குன்னு நான் மாற்றி வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ இதோட ஆரிஜின் பாயிண்ட் நான் கரெக்டாக சென்டரில் கொண்டு வரணும். இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேற ஒரு லொக்கேஷனில் இருக்குது. அது காரணம் நம்ம தனித்தனியாக பண்ணோம்ல, அதனால தான். ஸோ அதுக்கு மெஷ்ஷை செலக்ட் பண்ணி செட் ஆரிஜின் வந்து ஆரிஜின் டு ஜாமெட்ரி கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0 எக்ஸ் ஒய் ஜெட் மூணுமே 0 0 0 வச்சிடலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸாக்ட் சென்டரில் வந்துடுச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம ரிங்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஆர்மச்சூர் வாங்க, வந்துட்டு சிங்கிள் போன் ஒன்று வைங்க. ஸோ அந்த போன் வந்து இப்போ எங்கிட்ட இருக்குது. இதையும் நம்ம எக்ஸாக்டாக சென்டரில் கொண்டு வரலாம். எக்ஸு ஒய் ஜெட் 3 0 0 0 கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ தெரியாதது அதுக்கு என்ன பண்ணலாம்னா, விசிபிலிட்டி ஆன் பண்ணுறதுக்கு உங்கள் போன் ஆர்மச்சூர் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வாங்க, வந்துட்டு இதில் வியூ இதில் வந்துட்டு இன்ஃப்ரண்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ எடிட் மோடுக்கு வாங்க, வந்துட்டு 6 எக்ஸு 90 டிகிரி கொடுங்க. ஸோ இது வந்து மெயின் போன். இது என்ன பண்ணுன்னா உங்களோட ஃபுல் பாடியையும் கண்ட்ரோல் பண்ணும், பைக்கோட ஃபுல் பாடியையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதை நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மெயின்_போன்னு. ஓகே. இப்போ இது வந்து ஃபுல்லத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் பேக்கு வீலுக்கும் ஒரு போன் வைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, ஆப்ஜெக்ட் மோடுக்கு வாங்க, உங்கள் மெஷ்ஷை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடுக்கு போங்க, எல்லா இதுவும் டீசெலக்ட் பண்ணி விட்ருங்க. அல்டியை கொடுத்து டீசெலக்ட் பண்ணிவிட்டு மவுஸ் கர்சரை அந்த வீலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த வீல் மட்டும் செலக்ட் ஆகும். ஷிஃப்டஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுத்தீங்கன்னா கர்சர் கரெக்டாக அந்த வீலுக்கு நடுவில் வந்துடும். இப்போ உங்கள் போனை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடுக்கு போங்க, போயிட்டு ஷிஃப்ட் ஏ கொடுங்க, ஒரு போன் அங்கே வந்துடும். ஸோ இதுதான் வந்து உங்கள் முன்னாடி உள்ள வீலை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே. இப்போ 3D கர்சர் ஆப்ஷன் வந்துட்டு 6 ஒய் 90 டிகிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, கொஞ்சம் அப்படி பெருசாகி வச்சுக்கலாம். பட் இதை இப்போ நம்ம பெருசாக வேணாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா, பின்னாடி ஒரு வீலுக்கு போன் வச்சுட்டு ரெண்டையும் சேர்த்து ஒரே சைஸில் பெருசாகலாம். ஸோ ஆப்ஜெக்ட் மோடுக்கு போங்க, அதே இதை பின்னாடிக்கு வீலுக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். எடிட் மோடில் போயிட்டு பின் வீலை மட்டும் செலக்ட் பண்ணி ஷிஃப்டஸ் கொடுத்து கர்சர் டு செலக்டட் கொடுங்க. இப்போ ஆப்ஜெக்ட் மோடுக்கு வந்துட்டு போனை செலக்ட் பண்ணி எடிட் மோடில் போயிட்டு ஷிஃப்ட் ஏ கொடுத்து ஒரு போன் வச்சுட்டு அதே மாதிரி போனை ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பின்னாடி உள்ளது முன்னாடி உள்ள போன் ரெண்டையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம் சைஸை. ஓகே. இதுக்கு நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் வீல் பேக் வீல் அப்படின்னு. ஓகே. இதை வந்து பேக்_வீல்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது முன்னாடி அதை பின்னாடி வீலையும் கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது வந்து பேக் வீலுக்கு, இது வந்து மெயின் போனோட வந்து பேரண்ட் பண்ணி விடணும். இதை வந்து அந்த ஹேண்ட்பார் இருக்க ஒரு போன் கொடுப்போம். ஸோ அதோட வந்து அது பேரண்ட் ஆகும். அது வந்து முன்பகுதியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். ஓகே. இப்போ ஷிஃப்டஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின் போங்க, போயிட்டு அங்கே ஷிஃப்டியை கொடுத்து இன்னொரு போன் வைங்க. ஸோ இதை கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். இப்போ என்ன பண்ணான்னா மீடியன் பாயிண்ட் வந்துக்கலாம். இப்போ 6 எக்ஸு அந்த ஹேண்ட்பார் இருக்குல்ல, கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு இந்த போனை அதே ஆங்கிளில் நான் இதில் வந்து லோக்கல் வியூ வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இதில் நார்மல் வியூ வச்சுப்போம். வச்சுட்டு இந்த போனை வந்து கரெக்டாக அந்த ஆங்கிள் அப்படி செட் பண்ணி விடுங்க. ஓகே. ஸோ இது வந்து இந்த ஹேண்ட்பார் அந்த திருப்புவோம்ல பைக்கை, ஸோ அந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த போனு. இப்போ இந்த போன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்புற இந்த ஃபுல் இடத்தையும் லைட் முதல் கொண்டு அதை கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இந்த பம்பர் இருக்குல்ல, அது வந்து வச்சு கேட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொன்னீங்க, அந்த பம்பர் வந்து அந்த மாதிரி ஜம்ப் பண்ணணும், அது அந்த மாதிரி ரிக் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ அதுக்கு நான் இப்போ பண்ணுறேன். பட் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்னன்னு நான் சொல்கிறேன். இதில் எடிட் மோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதும், நான் இந்த பைப் இருக்குல்ல, அதை நான் செலக்ட் பண்ணால் எல் கொடுத்து அதை செலக்ட் பண்ணால் அது எல்லாமே ஒரே ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகும்.
பாருங்க இது ஒரே ஆப்ஜெக்டாக செலக்ட் ஆகுது. பட் கீழே உள்ளது மட்டும் தனி ஆப்ஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து, அதாவது அந்த அந்த மெஷ்ஷுக்குள்ளே ஒரு தனி ஆப்ஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை அந்த அனிமேஷன் பண்ண முடியும். இப்போ பாருங்க அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிருக்கு அந்த மெஷ். ஸோ அந்த ஜாயிண்ட் வந்து நம்ம உடச்சி விடணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா எடிட் மோடில் போயிட்டு எட்ஜ் செலெக்ஷனை வந்துட்டு ஷிஃப்ட் அல்ட்டை பிடிச்சி அந்த அந்த இடத்த அப்படி கிளிக் பண்ணுங்க. இப்போ வி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அது வந்து இந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகிடும். ஸோ கீழே உள்ளது இப்போ தனி ஒரு ஒரே மெஷ்ஷுக்குள்ளே தனி ஆப்ஜெக்டாகவும் மேலே உள்ளது தனி ஆப்ஜெக்டாகவும் இருக்கும். இங்கே பாருங்க, கீழே உள்ளது தனி ஆப்ஜெக்ட், ஸோ மேலே உள்ளது தனி ஆப்ஜெக்டாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே தனி ஆப்ஜெக்டாக வந்துடுச்சு. இந்த கனெக்ஷன் வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா கட் ஆகிடுச்சு அந்த இடத்துல. ஓகே ஃபைன். இப்போ நம்ம இதுக்கு தனியாக ஒரு போன் கொடுப்போம். ஆப்ஜெக்ட் மோடுக்கு வருவோம். உங்கள் ஆர்மேச்சூரை செலக்ட் பண்ணி எடிட் மோடுக்கு போங்க. இப்போ அதே போன் இருக்குல்ல, மேலே அந்த ஹேண்ட்பர்க் வச்சுருக்கீங்களா, அதே போனை ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி அப்படியே சும்மா கீழே அப்படி வைங்க. இப்போ இதில் நார்மல் வியூ வாங்க, வந்துட்டு போனோட சைஸை லைட்டாக குறைச்சிக்கலாம். ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணி ஒரு சைடாக மூவ் பண்ணி வச்சுக்கலாம் இப்படி ஒரு பைப்புக்கு. இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் ஒன்று வேணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இதை வந்து இப்படி மூவ் பண்ணிட்டு வச்சுப்போம். வச்சுட்டு 3D கர்ஸ் வந்து நடுவில் இருக்கட்டும், அதாவது ஆரிஜினில். இப்போ ஆல்ரெடி இந்த ஆரிஜின் தான் இருக்குது. பட் உங்களுக்காக நான் செஞ்சு காட்டினது எப்படி நடுவில் கொண்டு வரணும். ஷிஃப்டஸ் கொடுத்து கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின் ஆப்ஷன் வாங்க. இப்போ இதை ஷிஃப்ட் டி கொடுத்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ்கேப் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு 3D கர்சர் ஆப்ஷன் வந்துட்டு S(x)-1 கொடுத்தீங்கன்னா போதும், அது அந்த பக்கம் வந்துடும் நமக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட் _ சஸ்பென்ஷன், அங்கே ரைட் _ சஸ்பென்ஷன் அப்படின்னு கொடுத்துப்போம். ஓகே, இப்போ இந்த ரெண்டையும் எலும்பையும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு இன்னொரு எலும்பு வேணும். ஸோ அந்த எலும்பு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பின்னாடி உள்ள எலும்பு வந்து பேக் சைடுக்கு மெயின் போனோட பேரண்ட் பண்ணணும். இந்த போனை வந்து நான் ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்து நார்மல் வியூ வந்துட்டு ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி பண்ணி அப்படி கீழே இப்படி இறக்கி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு போன் பார்த்தீங்கன்னா 2 சஸ்பென்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணணும். ஒரே டைமில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் வைக்கிறேன். இப்போ 2 சஸ்பென்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். இது வந்து இந்த போனுக்கு போனால் சஸ்பென்ஷன் கண்ட்ரோல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 2 சஸ்பென்ஷனையும் கண்ட்ரோல் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த அதோட கண்ட்ரோல் போனை செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் P கொடுத்து கீப் ஆஃப்செட். அதே மாதிரி இந்த சஸ்பென்ஷன் கண்ட்ரோல் எலும்புக்கே வந்து ஃப்ரண்ட் வீல் போனே வந்து பேரண்ட் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இந்த ஹேண்ட்பார் போனை மெயின் போனோட பேரண்ட் பண்ணி விடுங்க. கண்ட்ரோல் P கொடுத்து கீப் ஆஃப்செட். ஓகேங்களா? இப்போ போஸ்ட் மோடுக்கு வந்தீங்கன்னா தெரியும், இதில் நார்மல் வியூ வந்துட்டு இந்த பாருங்கள், இதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். RY அப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் வந்து கண்ட்ரோல் பண்ணும், பேக் வீலுக்கு. ஸோ இந்த உங்கள் மெஷ்ஷை செலக்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டை பிடிச்சி ஆர்மேச்சூரை செலக்ட் பண்ணுங்கள். கண்ட்ரோல் P கொடுத்து வித் ஆட்டோமேட்டிக் வெயிட் கொடுங்க. ஸோ இப்போ ரெண்டுமே வந்து பேரண்ட் ஆகிடுச்சு. மெஷ்ஷும் வந்து போனோட அட்டாச் ஆகிடுச்சு. ஆனால் இதை நம்ம வந்து கொஞ்சம் சரி பண்ணணும். அது எப்படி பண்ணலாம்னா, மெஷ்ஷை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடுக்கு வாங்க. வந்துட்டு இந்த எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வெர்டெக்ஸ் ஆப்ஷனில் வந்து ஒவ்வொரு வெர்டெக்ஸாக இருக்கும் உங்கள் போனோட நேமுக்கு ஏற்றாப்புல. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஒவ்வொரு போனுக்கும் வந்து அது அதோட நேம்லேயே வந்து ஒரு வெர்டெக்ஸ் செலெக்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் ரிமூவ் பண்ணி நம்ம மேனுவலாக அட்டாச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த போனோட எடிட் மோடில் வந்துட்டு இந்த போனோட நேம்ஸ் இருக்கும், அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் மெஷ்ஷை வந்து கொஞ்சம் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த நேமுக்கு ஏற்றாப்புல தான் வந்து வெர்டெக்ஸ் குரூப் வந்து அங்கே உருவாகி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மெஷ்ஷில் உள்ள ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு வெர்டெக்ஸ் குரூப்பையாக செலக்ட் பண்ணி ரிமூவ்னு கொடுப்போம். ஸோ நம்ம மேனுவலாக நம்ம வந்து அதை அட்டாச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த மெயின் போனுக்கு வந்து எதெல்லாம் செலக்ட் ஆகணும், வீலுக்கு எதெல்லாம் செலக்ட் ஆகணும், பேக் வீல் வந்து எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுங்கிறது வந்து மேனுவலாக நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் இந்த மெயின் போர்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா, எல்லா அந்த இன்ஜினு, அந்த மக்காடு, அப்புறம் அந்த சீட்டு, இது பெட்ரோல் டேங்க், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் மோடில் போய் செலக்ட் பண்ணிட்டு மெயின் போனோட செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த மெயின் போன் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணும். அதே மாதிரி பின்னாடி வீல் உள்ள இந்த வீலு, கம்பி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி பேக் வீலுக்கு அசைன் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் வீலு, ஃப்ரண்ட் கம்பி, மக்காடு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் வீலு கொடுங்க. பட் இதில் ஒரு சின்ன தப்பு, இது வராது கரெக்ட். ஓகே, இப்போ இந்த சஸ்பென்ஷன் இருக்குல்ல,
மக்காடு வந்து ஃப்ரண்ட் வீலோட கொடுத்துருக்கோம், அது தப்பு. ஓகேங்களா? ஸோ நம்ம சரி பண்ணிடலாம். இப்போ லெஃப்ட் சஸ்பென்ஷன் ரைட்டு சஸ்பென்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் அண்டர்ஸ்கோர் சஸ்பென்ஷன் அதோட கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த மேலே உள்ள கம்பி, லைட்டு, ஹேண்ட் பாரு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த போன் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த எலும்போட வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. நேம் சேஞ்ச் பண்ண மறந்துட்டேன், பட் விட்டுருங்க, பார்த்துக்கலாம். போனோட அசைன் பண்ணி விட்ருங்க. ஸோ இப்போ இந்த போஸ்ட் மோடுக்கு போனால் 6Y பண்ணால் இது கண்ட்ரோல் ஆகும். ஸோ பேக் வீல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வீலில் பார்த்தீங்கன்னா இது தப்பு பண்ணியிருக்கேன். என்னென்னா மேலே உள்ளதும் சேர்ந்து பேரண்ட் அசைன் பண்ணி விட்டேன், அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதை அது என்ன பண்ணான்னா எடிட் மோடில் வந்துட்டு அந்த மட்கார்டை செலக்ட் பண்ணி ஃப்ரண்ட் வீலில் நம்ம என்ன பண்ணோன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அதை அந்த சஸ்பென்ஷன் கண்ட்ரோல் இருக்குல்ல, இல்லைனா அந்த இதில் போட்டு விட்டுறலாம், மெயின் போனோட அசைன் பண்ணி விட்ருவோம். ஸோ அவ்வளோதான், இது முடிஞ்சுது. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இதை அனிமேஷன் பண்ணுறதுக்கு இது தயாராகிடுச்சு. ஸோ நான் இந்த இதில் வந்து இவ்வளோ தான் போட்டிருக்கேன். அனிமேஷன் பண்ணது வந்து கம்ப்ளீட்டாக நான் போடலை இதில். ஸோ இது இவ்வளவு தான், ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் இது. இதுவே இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான பைக்னால் நமக்கு நிறைய வரும். பட் நான் சிம்பிளாக லோ பாலி பைக்குனால சிம்பிளாக முடிச்சிட்டேன் இதை. ஓகே, ஸோ போஸ்ட் மோடுக்கு வந்துட்டு நம்ம இந்த சஸ்பென்ஷன் கண்ட்ரோலையும் காட்டிடுறேன். பாருங்கள், சஸ்பென்ஷன் கண்ட்ரோல் வந்து இப்படி கரெக்டாக வருதுன்னு. இது வந்து லைட்டாக தான் லைட்டாக வர மாதிரி தான் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும். ஸோ பெருசாக பண்ணலை. ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியர் யார் இருந்தீங்கன்னா ஏதாவது தப்பாக இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு தெரிஞ்ச நாலேஜை வச்சு தான் இது பண்ணியிருக்கேன். 3D மாடல் நாலேஜ் தான், மெக்கானிக்கல் நாலேஜ் கிடையாது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது நான் உங்கள் ஓவியன் சக்கத்துல்லா அப்பா. அப்புறம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ, பபாய்.